என்னன்னு தெரிஞ்சினாதான் அடுத்த கட்டத்துக்கு ஒரு திரு மணிகண்டன் கருத்து. ஓகே திரு மணிகண்டன், எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்ன குரல் கொஞ்சம் மாறுதா ரெண்டு பக்கத்தில் இருந்தோம்? திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொன்னாலும் திரு ஜெயக்குமார் இப்படி ஒரு கருத்து சொல்கிறாரு. எப்படி பார்க்குறது? ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஏற்றுக்கொள்வது அல்லது கூட்டணி தலைமைன்னு ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லைன்னா வந்தால் வரவேற்கிறது அப்படிங்கிறதுங்கிறதா பார்க்கணுமா? இல்ல சார், சினிமா புகழ் என்பது நிச்சயமாக அரசியல் வெற்றிக்கு உதவாது என்பதுதான் மிக யதார்த்தமான ஒரு உண்மை. அதை தெரியாத வரையில திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் தான். இதுல நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் பொது வெளியில மறுத்தது மட்டுமல்ல, 2 நாளுக்கு முன்பு நானே நேரடியாக கேட்டபோது மிக தெளிவாக சொன்னார். அதிமுக தரப்பில் இருந்தோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டில் இருந்தோ நிச்சயமாக யாரும் விஜயிடம் பேசவே இல்லை என்பது உண்மை. செய்திகள் தானாகவே வருகிறது. 80, 50 நிறைய செய்தி சொன்னாங்க. இது எல்லளவும் உண்மையே கிடையாது. ஏன்னா விஜய் தன்னை முதலமைச்சர் என்று அறிவித்து விட்டு அரசியல் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் யாரோ ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பயணம் செய்து அவர் நிச்சயமாக கூட்டணிக்கு வருவார் என்ற நம்பிக்கை அதிமுக நிச்சயமா இல்லைங்க. அதிமுக சொல்லப்படுற எழுதப்படுற செய்திகளை வச்சே கூட கேட்கல. திரு ஜெயக்குமார் ஒரு கருத்து சொல்றாரு, இன்று மாலை கருத்து சொல்றாரு, எங்களோட வந்தா அவர் வின்னர், வரலன்னா லூசர் அப்படிங்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்னவா புரிஞ்சு? அதுல இல்ல, அந்த செய்தியில் உண்மை இருக்கு. அதாவதுங்க, தொடர்ந்து பேசலாங்க. ஜென்ராம், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நகர்வுகளை? விஜய் கட்சியை தொடங்கினது ஒரு நோக்கத்துக்காக தொடங்கினார். அவரை பதவிக்கு வரணுங்கிறதுக்கு அவர் டிக்ளேர் பண்றாரு. பட் அவருக்கு பின்னால இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அது தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுக பெற்று வருகின்ற வெற்றியை தடை செய்ய வேண்டும் என்றால், தடுக்க வேண்டும் என்றால் அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிரிவை உண்டாக்கணும். ஒன்று, அந்த ஒற்றுமையை குலைக்கணும். திமுக அணிக்கு போற ஆன்டி பிஜேபி வாக்குகளை பிரிக்கணும். இந்த இரண்டும் நோக்கமாக கொண்டு ஒரு மதச்சார்பற்ற ஒரு கட்சி ஒன்று தனியாக கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கலாம்ல. எதிர்ப்பு வாக்குகள் பிரியாம இருக்கணும். இங்க திமுக ஆட்சி பொறுப்புல இருக்கு, எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்னாகணும் அப்படின்னு ஒரு கணக்கு போடலாம். இல்ல, அவங்க பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்த உடனேயே, அந்த 2019 இருந்த கூட்டணி சேர்ந்துட்டாலே திமுகவை நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளானாக விஜய் வர்றாரு. விஜய் மைனாரிட்டி வாக்குகளை பிரிப்பதற்காகவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் 1-2 செக்யூலர் பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால இங்க கொண்டு வர்றதுக்காக ஒரு நோக்கத்துக்காக வர்றாங்க. அவங்க அந்த பிளான்ல பிஜேபி அதிமுக கூட்டணி வந்த உடனேயே அவங்க எதிர்பார்த்த மொமெண்டம் அந்த கூட்டணிக்கு கிடைக்கல. பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனையா, அது சின்ன பிரச்சனை வரைக்கும் வந்துருச்சு. அதுல அவங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி ஹெல்ப் பண்ணல. இந்த சிறு சிறு கட்சிகளாக அவங்க டிடிவி தினகரன் யாரும் எதிர்பார்க்காத வகையில இவரோட தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்தாரு. அதுக்கு பிறகு 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பானோமி இருந்தது. மாறி மாறி ஒருத்தர் நல்ல புரிதலோட பயணிக்கிறாங்களே, புரிதலோட எடப்பாடி பழனிசாமி. ஆனா அப்பதான் எங்களுக்கு தேவையான இடங்களை நாங்கள் பாஜகவிடம் பெற்றுக்கொள்கிறோம், உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் அந்த கூட்டத்தில் பேசியதாக வரக்கூடிய செய்தியும் அப்பதானே வருது. அப்படி அவர் எங்க சொன்னாரு? அதுக்கு பிறகு கூட எனக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்கு, எங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. பப்ளிக் போஸ்டர்ஸ் எல்லாம் நல்லபடியாக இருக்கு. அதுல அவங்க யாரும் ஒன்றும் குறை வைக்கல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு, அவரு மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய டிடிவி தினகரன் சொல்றாரு. அது எல்லாமே ரைட்டு தான். ஆனா சீட்டு கேட்கறதுக்கு பேசும்போது நாங்க பிஜேபி இருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகத்தான் தகவல்கள் வருது. ஏன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும், இப்போ பல செய்திகள் நேரடியாக வர்றதே இல்லை. யாரும் இதுதான் எங்களுடைய ஸ்டாண்டுன்னு சொல்றதே இல்லை. எல்லா இடங்கள்லயும் சில ஊடகங்களுக்கு, அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தகவல்களாக சொல்றாங்க. அவங்க தகவல்னு சொல்லி அதை வெளியில சொல்லுவதும் அது தொடர்பாக அப்படியே அது செய்தியாக பரவுவதுமாகத்தான் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில அவங்க இப்ப விஜய் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்களா தேசிய ஜனநாயக கூட்டணி? அவங்க முதல்ல அவங்களுடைய நோக்கம் விஜய் தனியாக வாக்குகளை பிரிச்சு திமுகவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு நினைச்ச பிளான் எஃபெக்டிவாக வராத சூழல்ல
இப்போ அவருடைய கோர் ரசிகர்களா இப்போ அவரை கொண்டு வந்தாச்சுன்னா அவரை வந்து செக்யூலர் பிளாட்ஃபார்மா இனிமே யூஸ் பண்ண முடியாது. ஆனா இதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கற மாதிரி கோர் ரசிகர்கள் பட்டாளமாவது நமக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி எடுக்கல, நாங்க யார்கிட்டையும் பேசல அப்படிங்கிறது வெளியில சொல்லக்கூடியதுதான். ஆனா அதையும் மீறி மணிகண்டன் சொல்றாரு எந்த பேச்சுவார்த்தை அவரே திரு எடப்பாடி பழனிசாமி 2-3 முறை சொல்லிட்டாரு சார், வெளிப்படையா செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி அப்படின்னு ஆன் ரெக்கார்ட் சொல்றாரு, ஆஃப் தி ரெக்கார்ட் இல்ல. அவரோடு எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. அவர் பேரை கூட சொல்ல, நீங்க சொன்னவரோட கட்சியோட எந்த பேச்சும் நடக்கலங்கிற வரைக்கும் சொல்றாரு. சொல்றாருல்ல டாக்டர் தமிழிசை வந்து தம்பி விஜய் தனியாக நிற்பது அவருக்கு நல்லதல்ல, அது ஆலோசனையா சொல்றாங்க சார். இப்ப கூட ஜெயக்குமார் சொல்றாரு எங்களோட வந்தா வின்னர் இல்லனா லூசர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆலோசனை. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, யாருமே அது அவங்களோட பேசவே தொடங்கல அப்படிங்கும் போது எங்களோட வரலன்னா யூ ஆர் a லூசர் அப்படின்னு எதுக்காக சொல்றாங்க? ஏதோ ஒண்ணு பேசி பிரேக் ஆயிருந்தா தானே வந்து அந்த பேச்சே வருது. இல்லன்னா ஏன் அந்த பேச்சு வருது? இத ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்க கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அவங்க வந்து அவர்களுக்குள்ள என்ன பேசியிருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள என்ன டீல் வச்சிருக்காங்க, யாரு முதலமைச்சர்னு வச்சிருக்காங்க, அல்லது ஆட்சியில் பங்கா தனி கட்சி ஆட்சியான்னு என்ன முடிவு பண்ணிருக்காங்கிறது கூட உண்மையாகவே மக்களிடம் அவங்க உண்மையை சொல்லவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுக்கு ஒன்றை சொல்கிறார்கள்ங்கிறது வந்து ஒருவருக்கு ஒருவர் அதை கவுண்டர் பண்றதும் இல்ல, ஒருவருக்கு ஒருவர் கவுண்டர் பண்றதும் இல்ல. ஆனா தனி கட்சி ஆட்சின்னு இவர் சொல்றாரு, அதே மேடையில இன்னொருவர் வந்து என்டிஏ ஆட்சி. இந்த முரண்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இங்க இருந்து இப்ப பிஜேபியோட பி டீம் அப்படின்னு திரு விஜய தொடக்கத்தில இருந்து விமர்சிக்கக்கூடிய கட்சிகள் விமர்சகர்கள்லாம் இப்ப வந்து பிஜேபி அவருக்கு நெருக்கடி கொடுத்து அவரை வந்து உள்ள இழுக்க பாக்குறாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப அது தப்பு, உண்மைக்கு மாறானதா இது உண்மைக்கு மாறானதா எப்படி புரிஞ்சுக்கணும்? அது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரெண்டும் தனித்தனியானதாக பார்க்கல. அவங்க பிளான் ஏ பி டீமா இருக்குன்னா அழுத்தமே தேவையில்லையா, வந்துருப்பானா வந்துட போறாரு. அது இப்போ நகம் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துடுச்சு, அவங்க நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துடுச்சுங்கிற ஒரு கட்டாயமாக இருக்கலாம். அல்லது அவங்களுக்கு வந்து இப்போ பாதி தூரம் வந்ததுக்கு பிறகு தங்களுடைய ஃபேஸை லூஸ் பண்ணிட்டு போறதை விட ஃபேஸ் சேவிங் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்குள்ள அவங்க போகலாம். அல்லது இப்போ உள்ள வர்றதுக்காக ஒரு செய்தியை பரப்புவது, ஒரு தகவலை பரப்புவதே கூட பிஜேபியினுடைய அழுத்தங்களை எல்லாம் தாங்கி நின்று அவர் செக்யூலர் பிளாட்ஃபார்மாக தனியாக நிற்கிறார்ங்கிற ஒரு இமேஜ் பூஸ்டிங் எக்ஸசைஸாக கூட அது இருக்கலாம். அதற்கான வாய்ப்பும் அதுக்குள்ள இருக்கு சார். இந்த எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாயிடுதுல, ஏதாவது ஒண்ணு தானே இருக்க முடியும். எப்படி பிஜேபியை மையப்படுத்தியோ விஜய் மையப்படுத்தியோ நீங்க வைக்கிற விமர்சனம் ஏதாவது, அதாவது விஜய்க்கு நாங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே அவரை ஹீரோவாக காட்டுதா? சரி, நான் எங்களுடைய ஒடுக்குமுறையை தாங்கி நிற்கக்கூடியவராக காட்டுதா? அப்போ எங்க மேல ஒவ்வாமையோடு திமுகவுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் எல்லாரும் இப்ப விஜயை நோக்கி பார்வையை செலுத்துவாங்களா மாட்டாங்களா?